நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீமாத்திர நமக. இதனுடைய 987வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இந்த ஜோதிர்லிங்கங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் நிறைய பேசியிருக்கேன். ஜோதிர்லிங்கம் தனித்தனியாகவே பேசியிருக்கேன். 12 வீடியோ போட்டிருக்கேன் அந்த இயர் பேக். இன்றைக்கி கம்பைன்டு ஒரு கேப்சூலோட தரப்போகிறேன். ஜோதிடங்கள் எதுக்குன்னா, ஜபல்பூர் நாகராஜ சர்மா திறந்தார். அவர் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ரொம்ப அந்த காலத்தில் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வித் லாட் ஆஃப் பெயின் ஹி விசிட்டட் மெனி பிளேசஸ். நான் சொல்கிறதெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ இந்த மாமாவுக்கு 100 வயசு இருக்கும். ஸ்டில் அலைவ் நினைக்கிறேன். அவர் பரமாச்சாரியோட அதீத பக்தர். அவர் தான் கௌடபாதர் கோவிந்தர் பாதர் குகைகளை நர்மதை நதியில் இருக்கிறது கண்டுபிடிச்சார் அவர். அப்புறமா இட் ரிப்போர்ட்டட் டு பரமாச்சாரியார். பரமாச்சாரியாரோட விசிட்டில் அங்கே போயிருக்கார். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இதுக்கு காசு பணம் அதெல்லாம் ஒன்று, வசதிகள் இருக்குது 2. இப்போ பிளேனில் போய் பிளேனில் வந்துடுறேன். சில பேர் கஷ்டப்பட்டு, மகேந்திரா உமாசங்கர் கூட அப்படி தான் பாவம். அந்த காலத்துலாம் ஒரு கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதுலேருந்து தைசாத்த டப்பாவில் கட்டிட்டு பேக்கில் ஜோல்னா பையில் போட்டுட்டு கீஸ் டு ட்ராவல் இந்த பஸ். இந்த மாங்க 83 84 வயசாச்சு. அசோக் நகரில் இருக்கார். தானே எல்லா வேலையும் செய்கிறார். மாமிக்கு டயாலிசிஸ் வாங்கிட்டுருக்கு. யாரோடைய ஹெல்ப் எதிர்பார்க்காம புத்தகம் எழுதுகிறார், வாட்ஸ்அப்பில் பதில் சொல்கிறார், எல்லாம் பண்ணிட்டு அட் தி ஏஜ் ஆஃப் 83 84 என்னை திருஷ்டி வச்சுருவார். இதெல்லாம் சொல்கிறேன். சில பேர் இருக்குது அது மாதிரி. அது நான் கூட சொல்லுவேன், மாமா பணமே வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம், பகவான் உங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்தா போதும். கேட்டுன்னு முடியவே இல்லைப்பா என்னால். காத்தாலும் தலையை சுற்றுறதுக்கு இது பண்ணுறது கொஞ்சம் நீட்டாக வச்சுருப்பார் வீடு. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, இறைவனுடைய ஆக்ஞை. இந்த ஜபல்பூர் நாகராஜ சர்மா சாதாரண மனுஷனே கிடையாது. அவர் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். இந்த கிறிஸ்டியானிட்டியில் சொல்லுவோம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்ன்ற. அந்த மாதிரி அவள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர். இல்லைன்னா அப்படி போயிருக்க முடியும் ஒவ்வொரு இடத்துக்கும். அதான் ஜபல்பூர் நாகராஜ சர்மாவுடைய படிக்கணும் நீங்கள். இந்த சக்தி பீடங்கள் இப்போ இந்த மயிலாடுதுறை பேசுகிறான் விளக்கு கடையில். நல்லா அழகாக பேசுவான் அந்த பையன். ஆனால் ராஜரெட்டி இவர் சொல்கிற மாதிரி இல்லை, நம்பரிங்கெல்லாம் மாறுறது அது. பட் இஸ் அத்தாரிட்டேட்டிவ். அக்ஷர சக்தி பீடங்கள், அதாவது பரமேஸ்வரன் பின்னாடி இருக்கார் நடராஜர். அவர் உடுக்கையை டம்பரகத்தை இது பண்ணும்போது அதுலேருந்து ஒலி தோன்றி அந்த சவுண்டு வேவ்ஸ் எல்லாம் இந்தியாவிலே 51 பகுதியில் போய் விடுறது. நல்லா கடுங்க. டம்பரகத்திலேருந்து எழுப்பப்பட்ட சத்தங்கள் அது ஒலி வடிவாக போய் எழுத்துக்களாக மாதிரி விடுறது. அதுதான் ஒரிஜினல் சக்தி பீடங்கள் 51. அது அந்த இடத்துல தான் தாட்சாயனுடைய உடற்கூறு விழுது, அதே இடத்துலையே. புரியுறதா? ஸோ தட் இஸ் கால்டு அக்ஷர சக்தி பீடங்கள். சக்தி பீடங்கள் 108 என்னோ சொல்கிறார். ஆதி சக்தி பீடங்கள் 18 தான். அது தமிழ்நாட்டில் இருக்கிறது ரொம்ப வெரி ரேர். 1 2 காஞ்சிபுரம் 1, இந்த ஈங்கோய் மலையில் 2, வேறு 1 இருக்குது. அவ்வளோதான். ஆந்திர பிரதேஷில் ஸ்ரீசைலம் இருக்குது. கம்மிட்டி ஜோதிர்லிங்கம். ஜோதிர்லிங்கம் 12 இடத்துலையே பரமேஸ்வரன் அப்படியே தோன்றி அப்படியே வெளில வந்திருக்கார். நல்லா புரிஞ்சுக்கணும். அதை பரமேஸ்வரன் சத்தியமாக ஆவிர்வகிச்சிருக்கார் அந்த இடத்துலலாம். அதை முதல்ல நம்பணும். இந்துக்களாகிய நாம் யூ ஷுட் நோ வாட் இஸ் ஹேப்பன் இன் பாரத புண்ணிய பூமிண்டு. ஸோ அப்படி எடுத்து பார்த்தா அந்த டேபிளில் இது இந்தியா மேப்பை போட்டிருக்கார். அவர் ஜபல்பூர் நாகராஜ சர்மா கொடுத்த இந்த மேப்பை ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கலாம் நீங்கள். இந்த டாட் வச்ச இடம்லாம் வந்தது. இதில் இது பாரத தேசத்திலே மகாராஷ்டிரா ரொம்ப புண்ணியம் பண்ணிது. ஏன் கேட்டால், மகாராஷ்டிராலே 3 போயிடுறது. 12ல் 3 கிவன் டு மகாராஷ்டிரா. இப்போ பாருங்கள், தமிழ்நாட்டில் ஒன்றே தான் ஜோதிர்லிங்கம், ராமேஸ்வரம் மட்டும்தான். அடுத்தது ஆந்திர பிரதேஷில் 1 ஸ்ரீசைலம். 3வது மகாராஷ்டிராவில் பீமாசங்கரம், அடுத்தது திரியம்பகம், அடுத்தது பீமாசங்கர், திரியம்பகேஸ்வரர்,
இது 2. அடுத்தது வெரூல், அது வந்து எல்லோராவில் இருக்குது. இது 3 மகாராஷ்டிராவில் வந்துட்டு. அது குஜராத்தில் இருந்து சோமநாதம், தார்காவரம், நாகேஸ்வரர், சோமநாதீஸ்வரர், நாகேஸ்வரர், இது 2 வந்து குஜராத்துக்கு போயிடுறது. எம்பியில் மத்திய பிரதேசில் ஓங்காரேஸ்வரர், ஓங்காரேஸ்வரர் மந்தாத்தான்னு போட்டிருப்பான். உஜ்ஜயினி, இது 2 மத்திய பிரதேஷ்க்கு. அடுத்து ஜார்க்கண்ட் தேவ்கர், வைத்தியநாத், அது உத்தரப்பிரதேசில் வாரணாசி, காஷி, நமக்கு தெரியும். அது உத்தராஞ்சலுக்கு கேதார்நாதர், இது 12 ஆகுது. இப்போ இதில் வந்து ராமேஸ்வரம் நான் போயிருக்கேன். ஆந்திர பிரதேஷ் ஸ்ரீசைலம் போக முடியல, எனக்கு கனவுல தான் பார்த்துக்கலாம். அதை நான் நிறைய தடவை ஆசைப்பட்ட தவிர நேரங்காலம் உடல் எல்லாம் ஒத்துழைக்கணும் நமக்கு. அது கடவுளுடைய அனுக்கிரகம் இல்லாமல் தடவை விசிட் பண்ண முடியாது. மகாராஷ்டிராவில் பீமா சங்கரம், திரையம்பகம், இது 2 பார்த்துட்டேன். வெரூல் பார்க்கல நான். சோமநாதம், தார்கா, குஜராத் பார்க்கவே இல்லை நான். மத்திய பிரதேசில் ஓங்காரேஸ்வர், உஜ்ஜயினுக்கு 3 தடவை போயிருக்கேன். ஓங்காரேஸ்வர் 1 தடவை போயிருக்கேன். ஜார்க்கண்ட் போனேன் நான். இதுக்காக இப்போ இந்த ஜம்ஷெட்பூர் போகும்போது அங்கேயே போகலாம் தனியாக. அப்போல்லாம் வந்து இந்த மாவோயிஸ்ட் ப்ராப்ளம்லாம் நிறையா இருந்தது. ஸோ யூ கேனாட் ரிட்டர்ன் சேஃப்லி அப்படின்ட்டான். பயமுறுத்தி விட்டுருவேன், கேனாட் ட்ராப் மை ஐடியா. இத்தனைக்கும் ஜம்ஷெட்பூருக்கு 2-3 தடவை போயும் ஐ குட் நாட் கோ டு வைத்தியநாத். அதே மாதிரி கேதாரம் போக முடியல. ஸோ ராமநாதம் நான் விசிட் பண்ணியிருந்தேன். பீமாசங்கர் 2, திரையம்பகேஸ்வரம் 3, அப்போ ஓங்காரேஸ்வரர் 4, அப்புறம் வந்து மகாகாலர் 5, விஸ்வநாதர் 6. 12ல் 6 தான் பார்த்துருக்கணும், 6 பார்க்கல நான். இதெல்லாம் சொல்கிறேன்னா, நல்ல ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும்போது ட்ரை டு விசிட் தோஸ் பிளேசஸ். அப்புறம் பார்த்துக்கலாம், ரிட்டையர் ஆனால் ஜபத்தை எடுத்துக்கலாம் அப்படிலாம் சில பேர் சொல்கிறேன். அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் எப்பப்போ காலங்கள் கை கொண்டு வருதோ அப்பப்போ நம்ம எடுத்துக்கணும். அதெல்லாம் இப்போ இன்றைக்கி வந்து நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, இந்த நர்மதா நதின்றது அவ்வளோ புனிதமாக சொல்லப்படுறது. கங்கை கூட பின்னாடி லேட்டராக தான் வருது. கங்கா மேலேருந்து மேலே இருக்கிற இந்த மேகக்கூட்டத்தில் இந்த வானவெளியில் இருக்கிறது வந்து எப்படி உண்டா தண்ணி, கங்காஜலம் எப்படி வந்து என்ன தன்னுடைய கமண்டலத்தில் இருக்கிற தண்ணியை எடுத்துட்டு பிரம்மதேவனை செய்கிறார். அந்த திருவிக்கிரம் அவதாரம் எடுக்கிற வாமனராக வந்து கட்டை விரல் அளவு வந்து பிரம்மாண்டம் ஆயிடுறாரு இல்லையா. அப்போ அந்த ஒரு கால் மேலே தூக்குறாரு இல்லையா, அந்த பாதத்தை பார்த்து பிரம்மா கால் அலம்புறார். அந்த தீர்த்தம் தான் அந்த ஜலம், கங்கா ஜலம் சொல்லப்படுறது. அது அப்படியே ஸ்பேஸ்லேயே இருக்குது. அந்த ஜலம்தான் பகீரதன் சொல்லி பரமேஸ்வரோட பர்மிஷன்லாம் வாங்கி பூமி கொண்டு வரான் பகீரதன். அதுதான் கங்கா அப்படின்னு சொல்லப்படுது புராணங்களில். சிவபுராணம் சொல்கிறது தான் நான் சொல்கிறேன், நாட் ஆன் மை ஓன். ஆனால் நர்மதாவில் அமர்கண்டில் உதயமாகி தௌசண்ட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் போகிறது. இந்தியாவில் ரொம்ப நீளமான நதி நர்மதா. விவேக் சர்வேசன் கூட சொல்லி வாங்கி போனார். நர்மதையாட்டம் வேறு இந்த கிடையாது சார் இந்த மாதிரி. ஏன்னா பல புராணங்கள், சிவபுராணத்தில் நிறைய இடத்துல வருது நர்மதா. நர்மதா பரிக்கிரமெல்லாம் சாதாரணமாக கிடையாது. அது மாதிரி கைலாஷ பரிக்கிரமம் கூட திபத்து ஆள்லாம் கூட நமஸ்காரம் பண்ணுவாளாம். நமஸ்காரம் பண்ணி தலையிட்டு கால் இருக்கு இல்லையா, அந்த ட்ரெஸ் திருப்பி அங்கேருந்து நமஸ்காரம் பண்ணணும். நமஸ்காரம் பண்ணி டூ தட். இவாளெல்லாம் பண்ணுறாள், கிரிவலம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை சுற்றி விற்றுக்க பஸ்ஸில் போகிறா, காரில் போகிறா, அங்கே போய் இறங்கி அதுக்கே அழுட்டிக்கிறா. அதெல்லாம் வந்து பாருங்கள், குளிர் பிரதேசம். நமஸ்காரம் பண்ணி போகிறா, ரோட்லலாம் நமஸ்காரம் பண்ணிட்டு போகிறா. ஆச்சரியமாக இருக்கு எனக்கு. அதுக்கு வந்து மனம் திடம் வேணும். முதல்ல வந்து பக்தி வேணும். பக்தியெல்லாம் பண்ண முடியாது. அதெல்லாம் நம்மளை யாராவது பார்க்குற ஆளை இப்படிலாம் தான் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அந்த பக்தி இருந்தால் தான் இதெல்லாம் செயல்படுத்த முடியும்னு சொல்லப்படுறது. பாருங்க, ஜோதிர்லிங்கத்தில் வந்து ஈஸ்வரன் அப்படியே வந்து வியாபிச்சுடுறார். ஒவ்வொரு இடத்துலையும் ஜோதிர்லிங்கம் ஒவ்வொன்றத்தையும் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த
இவர் ஜபல்பூர் நாகராஜ சர்மா சச் அ கிரேட் பர்சனாலிட்டி. நான் ஒரு 2 டேஸ் பேசினேன் அவர்கிட்ட, நான் ஃபோன் பண்ணி. அவராட்டெல்லாம் மனுஷா இருக்கிறது பெரிய துர்லபம். இந்த மாதிரிலாம் இருக்க முடியுமான்ற. இங்க பாருங்க, 1988 டெல்லி ராஷ்டிரபதி பவனில் குடியரசுத் தலைவர் ஆர் வெங்கட்ராமன் ஆசிரியரை பாராட்டுதல். இப்போதான் ஜபல்பூர் நாகராஜ சர்மா. அந்த எஃபோர்ட்ஸ் போட்டிருக்காரு இல்லையா, அதாவது நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்களை எழுத்து வடிவாக கொண்டுடணும். அதுக்கு வந்து அத்தாரிட்டேட்டிவ் பிரமாணங்கள் காமிக்கணும். பிரமாணங்கள் இல்லைன்னா வேஸ்ட். இதெல்லாம் சும்மா இவா நான் சொன்னேன், இந்த புருடாலாம் விட்டா திருமகை ஆழ்வாரை பற்றி அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. கரெக்டாக சொல்லணும். அதில் வந்து நோ ஒன் கேன் கொஸ்டின் அது மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ திருப்பி நான் ஜஸ்ட் ரீட் அவுட் உங்களுக்கு காமிக்கிறேன். தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் ராமநாதர், ஆந்திர பிரதேசம் ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனர், மகாராஷ்டிராவில் பீமாசங்கரர், மகாராஷ்டிரா இன்னொரு திரையம்பகேஸ்வரர், மகாராஷ்டிரா இன்னொரு பெரூல் எல்லோரா குஷ்மேஸ்வரர், குஜராத்தில் சோமநாதர், குஜராத்தில் இன்னொரு தார்காவனம் நாகேஸ்வரர், மத்திய பிரதேசத்தில் ஓங்காரேஸ்வரர் மந்தாத்தா ஓங்காரேஸ்வர், மத்திய பிரதேசம் இன்னொரு வந்து உஜ்ஜைன் மகாகாலர், ஜார்க்கண்டில் தேவ்கர் வைத்தியநாத், உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசி விஸ்வநாதர், உத்தராஞ்சலில் கேதார்நாதர். இதுதான் 12. இப்போ நமக்கு தூக்கி எழுப்பினா கூட இந்த 12 பேர் சொல்ல தெரியணும். அது 12 பேர் எவன் ஒருவன் தினப்படி சொல்கிறானோ அவனுக்கு கைலாச பதவி தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு புராணங்கள்லாம் சொல்கிறது நான் படிச்சிருக்கேன். ஸோ ஆல்வேஸ் இதுக்கு தனியாக ஸ்லோகமே இருக்குது. இந்த 12 ஜோதிர்லிங்கத்தையும் சேர்த்தா மாதிரி இதுவே இருக்குது, என்னது ஸ்லோகமே இருக்குது. இதுக்கு இதில் வந்து பரமாச்சாரியார் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி சொல்லியிருக்காரு. அதை இவர் தான் ஜபல்பூர் நாகராஜ சர்மா. பரமேஸ்வரன் சொல்கிறாருன்னா அவருக்கு வந்து அருவம் உருவம் உருவம் அப்படின்ற 3 விதமான கான்செப்ட் உண்டு. அதில் வந்து இந்த லிங்க வடிவில் என்ன தான் வந்து பார்வதி பரமேஸ்வரர் சோமாஸ்கந்தர் நடராஜெல்லாம் சொன்னாலும் அவர் என்ன சொல்கிறார், எனக்கு மிச்ச எல்லா பூஜையை விட லிங்கத்துக்கு பண்ணுற பூஜை தான் பிடிக்கும்ன்றார். தனக்கு இல்லை தன்னை லிங்க வடிவில் வெளிப்படும் போது எனக்கு வந்து அளவற்ற மகிழ்ச்சி ஏற்படுது. பரமேஸ்வரன் சொல்லப்படுறது அதுவும் தெரிஞ்சுக்கணும். நம்ம சில பேர் கேட்கலாம், ஏன் இந்த மாதிரி இது இருக்குன்னு. பரமேஸ்வரன் சொல்கிறாரு, அது வேறு செகண்ட் ஒப்பீனியனே கிடையாது. அதில் இந்த பானலிங்கங்கள், நான் முன்னாடி பானலிங்க சொல்லுவேன், தர்மத பானலிங்கம் அதுதான் இயற்கையாகவே உருண்டு 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 மில்லியன்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் அதில் ஏற்படுறது. இந்த நர்மதை நதி வழியாக போகும்போது பார்த்தா ரோட்டில் அப்படி குமிஞ்சு கிடக்கு. நான் வாசகர்களுக்கு யூஎஸ்க்கு நான் என்ன சொல்லுவேன்னா, எப்பப்பெல்லாம் நமக்கு டைம் கிடைக்கிறதோ அந்த வழியாக போகும்போது ஐ யூஸ் டு மேக் இட் எ ப்ராக்டிஸ். வென் ஐ வாஸ் இன் டாஃபே, எந்த ஊருக்கு நான் டூர் போனாலும் சரி, பக்கத்தில் என்ன கோவில் இருக்குன்னு கேட்டுப்பேன் நான். அந்த இவனே சொல்லுவான், இந்த
ஹோட்டல்காரனை இருக்கு சார் கேட்கணுமா, எனக்கு ஆஃபீஸ் 10 மணிக்கு தான் போனோம், நான் ஒரு 9 மார்னிங் 6 o'clock, நான் 4:30 எழுந்துருவேன். சரி குளிச்சுட்டு வந்தால் கூட காஃபியெல்லாம் குடிச்சிட்டு நியர்பை டெம்பிளுக்கு போயிட்டு வந்துடுவேன். நிறைய இவன் பூனாவில் கூட தங்கும்போது கூட பூனாவில் ஒரு இடத்துல பெரிய பார்க் மாதிரி இருக்கும், அந்த டக்குன்னு ஞாபகம் வரல எனக்கு. பார்த்தா உள்ள அந்த எடுத்து அது ஆர்ச்சியாலஜி டிபார்ட்மெண்ட் கீழே இருக்குது. அந்த உள்ளே எப்படியே நுழைஞ்சு போனால் திடீர்னு டவுனில் வரும். உள்ள கம்ப்ளீட்டு மலையை குறைஞ்சி அந்த உள்ளே இருக்க பள்ளத்தாக்கில் கோவில் கட்டிருக்க நந்தி இந்தி எலிபர்த்தையும் ஹஸ்பண்ட் அந்த என்ன புடைப்பு சிற்பங்களாக இருக்கும், தூண்கள் கிண்கள் எல்லாமே. இந்த ஹோல் பில்டிங்கே மலையிலே செதுக்கியிருக்கா அப்படியே. வெனவர் ஐ கோ டு பூனா அந்த 2 தடவை போய் விசிட் பண்ணியிருக்கேன், போய் பார்க்குறதுக்கு. நம்ம அதை ப்ராக்டிஸ் வச்சுக்கணும். எந்த ஒரு நார்த் இந்தியாலாம் போனால் டெஃபினெட்லி வி ஷுட் டேக். அப்போலாம் இந்த செல்ஃபோன் சொல்லி கிடையாது. நான் படம் போடுவேன், கேரிகேச்சர்ஸ் போட்டுப்பேன். மோரோவர் வி ஷுட் ரைட். எங்கேயா போனால் சுவாமியை நிறைய பேருக்கு பார்க்குறேன் நான், 100க்கு 90 பேர் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன்றேன். அது என்னவோ தெரியலங்க, அந்த ஒரு நல்லா அழகாக இருந்தது சாமி எல்லாம். சாமி பேர் நான் என்னை வந்து பார்த்து பேசுகிறவாள் கேட்பேன். அங்கே இங்கே பார்த்தோம், அந்த கோவில் போனோம், சாமி பேர் என்ன அம்பாள் பேர் என்ன தெரியாது, பார்த்துட்டு வந்தோங்க நல்லா இருக்கு அப்படின்னு, என்ன பேர் என்ன தெரியாது. அதனால தான் நான் வந்து ஐ எம் ஜஸ்ட் எண்டிங் அப் த டாபிக் வித் சேயிங் தட் எவ்ரி டே நம்ம படுத்துக்கும் போது கை கூப்பிய நிலையில் ராத்திரி படுத்துக்கிறோம் இல்லையா, பெட்டில் படுத்து கூட சொல்லலாம். நம்மளை சுற்றி இருக்கிற அந்த ஊரில் இருக்க சாமிக்கு பேரெல்லாம் சொல்லலாம். முதல்ல சொந்த ஊர், அப்புறம் குலதெய்வங்கள் இதெல்லாம் சொல்லி, அதாவது உதாரணமாக நான் குளத்தூரில் இருக்கேன். குளத்தூர் வந்து சோமநாதீஸ்வரர் ஒரு கோவில் இருக்குது. குழந்தாபுரினே பேர் இந்த ஊர் பதி, குழந்தைப்பதி அது குழந்தாபுரி. இங்கே சோமநாதீஸ்வரர் சந்திரன் வழிபட்ட கோவில். அமிர்தாம்பிகைன்னு பெரம்பாள் பேர். அமிர்தாம்பிகா சமேத சோமநாதீஸ்வர சாமி சந்நிதோ, அது இந்த பக்கத்தில் வந்துடுறது. அதே மாதிரி புழல் இங்கேருந்து பக்கத்தில் இந்த ரெட்டில்ஸ் போகிற வழியில் வருது. அங்கே வந்து ஸ்வர்ணாம்பிகை அம்பாள் பேர், திருமூலநாதர் ஈஸ்வரர் பேர். ஸ்வர்ணாம்பிகா சமேத திருமூலநாத சுவாமி சந்நிதோ. பக்கத்தில் ஞாயிறு சுந்தரோட 2வது மனைவியான சங்கிலி நாச்சியார் பிறந்த ஊர். அங்கே வந்து ஸ்வர்ணாம்பிகா சமேத புஷ்பரதீஸ்வர சுவாமி சந்நிதோ. இங்கே மாதவரம் கற்பகாம்பாள் கைலாசநாதர், கற்பகாம்பா சமேத கைலாசநாத சாமி சந்நிதோ. மயிலாப்பூர் பக்கத்தில் அந்த பக்கத்தில் இருக்குது. மயிலாப்பூரில் என்ன சொல்லலாம், கற்பகாம்பா சமேத கபாலீஸ்வர சாமி சந்நிதோ. இந்த சைடு திருமுல்லை வாயில். திருமுல்லை வாயில் என்ன, லதா மத்தியாம்பிகான்னு பேர். லதா மத்தியாம்பிகா சமேத பேர் மாசிலாமணீஸ்வர சுவாமி சந்நிதோ. கொடியடையின் ஆகினா லதா மத்தியாம்பிகை, லதான கொடி. ஸோ அது சொல்லணும். இதை நம்ம சுற்றி இருக்கிற சுவாமிகளை வாழலாம் வந்து காப்பாற்றுவோம் நம்மளை. எஸ்பெஷலி ஒயில் கோயிங் டு த பெட்டு, கண்ணம் கசரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டா அவள்லாம் வந்து நமக்கு ரட்சிக்கிறான்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஊர்லேயே இருக்கவங்க உங்கள் ஊர் சாமி பேர் என்ன தெரியலன்றான். நல்லா இருக்குங்க போவுங்க, பிரதோஷத்துக்கு போவுங்க, எனக்கு இப்போ தான் ஞாபகம் வரதில்லைங்கன்றான். வாட் இஸ் யூஸு? எங்கேயோ அமெரிக்காவில் இருக்க பாவம், துபாயில் ரமான் இருக்கா, அவள் தே ஆர் ரீகாலிங். அங்கே எங்கேயோ எட்டயபுரத்தில் சாமியை பற்றி அவள் சொல்கிறா. நம்ம ஊர் சாமி தெரிஞ்சுக்கணும். எனக்கு வைத்தீஸ்வரர் சொந்த ஊர். அப்போ அங்கே எனக்கு பாலாம்பிகான்னு சொல்லுவாள். வைத்தியநாத சாமி சந்நிதோ சொல்லிக்கிறாரு. இது வந்து ஒரு ப்ராக்டிஸை கொண்டு வாங்க. அபாபாபூரில் பக்கத்தில் என்ன இருக்கோ, அதனால தான் ஒரு ஆவணியாப்பட்டத்தை கூட நான் சொல்லுவேன் சாஸ்திரிகிட்ட. ஏதோ சொல்லாங்க திருப்பதி வெங்கடாஜலபதினு சொல்லி இங்கே கொண்டு சொன்ன என்ன பிரயோஜனம். இந்த ஊரில் இருக்க சாமி சொல்லுங்க. எனக்கு ரொம்ப ஆத்மார்த்த தெய்வம் வந்து வரமூர்த்தீஸ்வரர், மரகதவல்லி சமேத வரமூர்த்தீஸ்வர சுவாமி சந்நிதோ. அதுக்கு முன்னாடி ஆனந்தவல்லி வந்துடும், பட்ஜெட்டி. ஆனந்தவல்லி சமேத அகத்தீஸ்வர சுவாமி சந்நிதோ. இதையே மாதிரிலாம் மேக்கிட. வட இந்தியா போயிருக்கோம், ஸோ அங்கே போயிட்டு இருந்தால் அதையும் சொல்லணும்னு சேர்த்துக்கலாம். டைம் இருந்தால் யூ கேன் டெல் வேறு யூ விசிட்டட்,
ஜஸ்ட் ரீகால். அங்கெல்லாம் வந்து அம்பாள் சன்னதி தனியாக கிடையாது. சிவன் சந்நிதியிலேயே ஒரு அலமாரி இடம் வச்சுருக்கேன். அதில் வந்து மார்பிள் ஸ்டாச்சுவாக இருக்குது, சம்டைம் பிளாக் ஸ்டாச்சுவாக இருக்குது. இங்கே தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கோவில்கள்லாம் இருக்கும். தனி சந்நிதி அம்பாள் இருக்கிறது தமிழ்நாட்டில் தான் நிறைய இருக்குது. ஸோ அம்மை அப்பன் காமிக்கிற மாதிரி அந்த ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கொடுத்து தமிழ்நாட்டில் தான். ஸோ அதை இந்த மாதிரி சொல்லி பண்ணின வாழ்க்கையில் எல்லா நலனும் வந்து சேரும், அவளுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.